ஜெயிலர் 2 படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கோவால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோவா ஷெட்யூல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரான போர்ஷன்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. அதாவது படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சீன்ஸ்லாம் இந்த ஷெட்யூல்ல தான் எடுக்க போறாங்களாமா. இன்க்ளூடிங் படத்துடைய கிளைமாக்ஸுமே கூட இதுல தான் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ இது போக இந்த படத்துல நெறைய ஆக்டர்ஸ் வந்து கேமியோலாம் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய கேமியோ சீன்ஸ் கூட இந்த ஷெட்யூல்ல தான் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. ஸோ இது போக இந்த படத்துல நடிக்கிற எல்லா கேஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்யூல்ல ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சோ இது போக ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஜெயலலிதா படத்துல வந்து ஒரு பாலிவுட் ஆக்டர் நடிக்க போறாரு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அந்த ஆக்டர் யாரு அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிருச்சுங்க. அவர்தான் பார்த்தா படத்துல வில்லன் ரோலுமே பண்ண போறாராமா. ஆக்டர் மிதுன் சக்கரவர்த்தி. சோ இவர் தான் பார்த்தா இந்த படத்துல வில்லன் ரோல் பிளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க. சோ ஏற்கனவே இந்த படத்துல எஜே சூர்யா இருக்காரு. அவர் தான் இந்த படத்துல வில்லன் ரோல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. சோ இப்பவுமே பார்த்தா எஜே சூர்யா இந்த படத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வருது. ஆனா அவர் இந்த படத்துல வில்லன் ரோல் பிளே பண்ண போறதே கிடையாது. வேற ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆர்டிஸ்ட் வித்யா பாலனுமே நடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா? சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிதுனுடைய மகளா வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அவங்களுமே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல தான் படத்துல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இந்த ஜெயிலர் 2 படம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் பார்ட் 1 உடைய டைரக்ட் சீக்வலா தான் வரப்போதாமாங்க. சோ பார்ட் 1 உடைய கண்டினியூவா தான் பார்ட் 2 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல வில்லனா வரக்கூடிய மிதுன் வந்து பாத்தீங்க பார்ட் 1ல வில்லனா வந்த வர்மன் அவருடைய ஃப்ரெண்டாகவோ அல்லது அவருடைய அண்ணன் தம்பி இந்த மாதிரி கேரக்டர்லாம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ அவர் வந்து இப்ப வந்து சூப்பர் ஸ்டார பழி வாங்குற மாதிரி கூட வரதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. சோ எப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஜெயலலிதா படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்குமே பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்தோட கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க. சோ சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த ஜெயலலிதா படத்துடைய டைரக்டரான நெல்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட அடுத்த ப்ராஜெக்ட பத்தி போன தடவை போட்ட வீடியோல தாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ஜெயலலிதா படத்தை முடிச்ச உடனே இமிடியேட்டா வந்து ரஜினி கமல் ப்ராஜெக்ட டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்துக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இப்போ அதுக்கு எதிர்மாறா பயங்கரமான ட்விஸ்டோட ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது இந்த ஜெயலலிதா படத்தை முடிச்ச உடனே நெல்சன் வந்து பாத்தீங்க அடுத்ததா ராம் சரண் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. என்னப்பா இது பெரிய ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு தான் கேட்பீங்க. எனக்குமே பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. சோ இதுக்கு முன்னாடி நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் கிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாரு இல்லையா? சோ அந்த கதையை வச்சுதான் இப்ப ராம் சரணுக்கு சொல்லியிருக்காரு போல. சோ இப்ப ஜெயலலிதா படத்தை முடிச்ச உடனே ராம் சரணுடைய ப்ராஜெக்ட் தான் நெல்சன் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக போன தடவை போட்ட வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ராம் சரண் வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸோட பேனர்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அந்த படம் தாங்க இந்த நெல்சன் டைரக்ட் பண்ண போற படம். சோ இப்ப ராம் சரண் வந்து பாத்தீங்கன்னா பெட்டி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த படத்தை முடிச்ச உடனே இமிடியேட்டா நெல்சன் ப்ராஜெக்டும் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆனா இப்ப நம்மளுக்கு வர கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பெட்டி படத்தை முடிச்ச உடனே சுகுமாரோட இயக்கத்துல ராம் சரண் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ்லாம் வந்தது. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ பெட்டி படத்தை முடிச்ச உடனே இமிடியேட்டா சுகுமார் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ்லாம் வந்தது. சோ சுகுமாருமே பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்கான வேலைகளை மும்பரமா பாத்துட்டு இருக்காரு. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல திடீர்னு எப்படி நெல்சனோட இயக்கத்துல ஒரு படம் பண்ண முடியும்? சோ என்ன நடக்குது என்ன ஏதுன்னு புரிய மாட்டேங்குது. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் கமல்ஹாசன் அவர்களுடைய KH 237 இந்த படத்தை எப்பதாப்பா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஃபுல் ப்ரே ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்குமே பாத்தீங்கன்னா முடிச்சு வச்சுட்டாங்களாமா. சோ இப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் அடுத்த மாசத்துல இருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அடுத்த மாசம் செகண்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது போக பாத்தீங்கன்னா ஆக்டர் கமல்ஹாசன் அவருடைய பிறந்த நாள் வந்து நவம்பர் 7ஆம் தேதி வருது இல்லையா? சோ அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ கண்டிப்பாவே இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை அடுத்த மாசம் செகண்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா லாங் ஷெட்யூல் பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது 45ல இருந்து 50 நாளுக்குள்ள ஒரு லாங் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்குமே பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்குள்ள படிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. சோ இந்த KH 287 வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயிக் ப்ராஜெக்டா தான் இருக்க போகுது. சோ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் சீக்கிரமா படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜியான் விக்ரமோட ஃபேன்ஸ்க்குலாம் சூப்பரான நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது ஜியான் விக்ரம் வந்து அடுத்த படம் என்ன படம் ஸ்டார்ட் பண்ண போறாரு எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? சோ இப்ப ஃபைனலா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஜியான் விக்ரமோட படத்துல இருந்து ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ எப்ப வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வியாழக்கிழமை தேர்ஸ்டேல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்சோ சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன வாரமே இந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்றதுக்கு தான் பிளான்
பண்ணியிருந்தாங்க. ஆனா துருவ் விக்ரமுடைய பைசன் படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு இல்லையா? சோ அதனால இப்போதைக்கு அந்த அப்டேட்ட ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ ஃபைனலா இந்த வாரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும். எந்த படத்தோட அப்டேட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து இப்போதைக்கு கிளியரா தெரியல. ஒருவேளை சியான் விக்ரம் வந்துட்டு விஷ்ணு ஏடனோட இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ப்ராஜெக்டான அனௌன்ஸ்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ண போறாங்களா? அப்படி இல்லைன்னா சியான் விக்ரமுடைய சியான் 63 இந்த ப்ராஜெக்டான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா கன்ஃபார்மா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சியான் விக்ரமுடைய ஒரு படத்துல இருந்து அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ கண்டிப்பா இந்த வாரம் பாத்தீங்கன்னா சியான் விக்ரமோட ஃபேன்ஸ்க்குலாம் ட்ரீட் வந்து இருக்கு. சோ என்ன அப்டேட் ரிலீஸ் பண்ண போறாங்க, இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் கார்த்தியோடைய அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டான நியூஸா தான் இருந்துச்சு. அதாவது போன தடவை போட்ட வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப கார்த்தி வந்து மார்ஷல் படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. முடிச்ச உடனே கைதி 2 படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இப்ப லோகேஷ் கனகராஜுமே பார்த்தா அந்த படத்துக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்தி வந்துட்டு தெலுங்குல ஒரு படம் பண்ண போறாராமாங்க. அதாவது நம்ம மெகாஸ்டார் சிரஞ்சீவி இருக்காரு இல்லையா? அவருடைய 158வது திரைப்படம் மெகா 158 அந்த படத்தை பாத்தீங்கன்னா பாபி கொல்லி அப்படிங்கிற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்றாரு. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஹீரோ ரோல் இருக்காமா, ரொம்பவே முக்கியமான கேரக்டர் போல இது. சோ அந்த கேரக்டர்ல கார்த்தி வந்து நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ மார்ஷல் படத்தை முடிச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் கார்த்தி போக போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்காக கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா 23 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அப்ப கைதி 2 ப்ராஜெக்ட் என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கார்த்தியை வந்து கைதி 2 படத்துலயும் இந்த சிரஞ்சீவி ப்ராஜெக்ட்லயும் பேரலா ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஜய் சேதுபதியுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. சோ இப்போ விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாத்தோட இயக்கத்துல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பேன் இண்டியா பிலிமா அது ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ அதை முடிச்ச உடனே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டைரக்டர் பாலாஜி தரணிதரன் அவரோட இயக்கத்துல விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா ஒரு படம் பண்ண போறாரு. அட்லி தான் பாத்தீங்கன்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. அண்ட் ஆல்சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாண்டியராஜோட இயக்கத்துல இன்னொரு படம் விஜய் சேதுபதி பண்ண போறாரு. அந்த படத்தை லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு லைனப் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வச்சிருக்காரு. சோ இது போக அவரோட இன்னொரு ப்ராஜெக்ட் பத்தியுமே ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த வகையில பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல விஜய் சேதுபதி ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரேட் ஞானவேல் ராஜா அவரு தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட் பிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ கங்குவா படத்துல ஆன அந்த லாஸ்ட்னால சிவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரேட்க்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கறாராமா. சோ பூரி ஜெகநாத்தோட ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட்டை விஜய் சேதுபதி ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சிறுத்தை சிவாமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டான ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ இந்த ப்ராஜெக்டான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.